ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதிலே என் உள்ளம் ஆண்டவருக்குள் மகிழ்கின்றது. எனக்கு அருமையான இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இறை வார்த்தை யோவான் நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது திருவார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளும் இருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். ஒரு வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு வல்லமை, வார்த்தையானது வல்லமை நமக்கு கொண்டு வரும். எனக்கு அருமையான வார்த்தையானது மாமிசமாகி நம்முடைய குடிகொண்டது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம், எனக்கு அருமையானது. அந்த வார்த்தையின் வல்லமையோடு, அந்த வல்லமையோட வார்த்தை நமக்குள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து, அதுதான் இயேசுதான் வார்த்தை, அந்த வார்த்தையான தெய்வம் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, என்னையன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது, நானே மெய்யான திராட்சை கொடி என்று சொல்லி அந்த கொடியோடு அந்த கிளை இணைந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த கொடியோடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மரத்தோடு அந்த கிளை இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த இலையிலே ஆசீர்வாதம் இருக்கும், கனி இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அந்த இலையிலிருந்து வருகிற அந்த பூக்கள் அந்த அருமையான நிறத்தில் இருக்கும், பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கும். அந்த பூவை காய்ந்து மறுபடியும் காயாகி பின்பதாய் கனியாகும் போது அந்த காய், கனி, பூ எல்லாமே அந்த சிறு காம்பு போல இருக்கிற அதை ஒட்டி கொண்டு இருக்கும் அந்த மரத்திலே. அப்போதுதான் அந்த மரத்தில் இருந்து கிளைக்கும், கிளையிலிருந்து இந்த பூவுக்கும், பூவிலிருந்து காயாக கனியாகும்படியான பாக்கியம் கிடைக்கும். காரணம் என்ன? அந்த ஒட்டி இருப்பது தான். எனக்கு அருமையானது, என்னிலே நிலைத்திருந்தாள். இந்த 15ஆம் அதிகாரத்தில், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 11 முறை இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை வருகிறது. 7 முறை, எனக்கு அருமையானவர்களே, 7 முறை கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. நாம் அவரோடு இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளாய் மிகுந்த கனிகள், சமாதானம், அன்பு, பொறுமை என்ற கனிகள் வெளிப்படும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் விரும்பி கேட்பது, ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் கேட்பது எதுவோ, நீங்கள் அதுவும் விரும்பி கேட்பது எதுவோ, கத்தோலிக்க வேதாகமம் அழகாய் சொல்கிறது, விவிலியம், நீங்கள் விரும்பி கேட்பது எதுவோ என்று சொல்லி, தென்னிந்திய திருச்சபையின் வேதாகமத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விரும்பி எதை கேட்டீர்களோ இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு அப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். இயேசு தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளாய், உங்கள் குடியிருப்புக்குள்ளாய், நீங்கள் பணி செய்கிற இடத்திற்குள்ளாய், நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து கொடுப்பார். நீங்கள் அவரோடு கூட நிலைத்திருங்கள். அவர் வார்த்தையை வாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து, தேவனை நேசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறப்போகிறது. உங்களுடைய கண்ணீர், கடன் பாரம் எல்லாம் மாறப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேரின் வழியாக மரத்திற்கு எப்படி ஆசீர்வாதம் வருகிறதோ அதுபோல என் ஆண்டவராய் இயேசுவின் மூலமாய், பரிசுத்தாவின் வல்லமை மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரப்போகிறது. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரின் மீது உடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்குவதாக. தகப்பண்ணி, என்னை நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பான் என்று சொன்னேன். இயேசு சுவாமி விரும்பி கேட்டுக்கொள்வதோ எதுவோ அதை நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். அவள் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர், அவருடைய கண்ணீரை பார்த்தவர், வேதனைகளை அறிந்தவர். எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. ஆசீர்வதியும் ஆளுக செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.